வணக்கம். கதிரவன் நியூஸின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கைக்கு ஏற்பட போகும் ஆபத்து குறித்து விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை. இலங்கை மக்களுக்கு வைத்தியர் விடுத்துள்ள வலியுறுத்தல். கோட்டபாயவின் குற்றங்களில் நெருங்கிய தொடர்பில் முக்கிய அதிகாரிகள். கல்கிசே நீதிமன்ற தாக்குதல் சம்பவம், சட்டத்தரணிக்கு எதிராக போலீசார் நடவடிக்கை. கொழும்பில் உணவகம் ஒன்றில் பாரிய தீ விபத்து. யாழ் கடற்கரையில் இளம்பெண்ணின் சடலம் மீட்பு. தோட்ட தொழிலாளர்களுக்கான சம்பள உயர்வு நிச்சயம், ஜனாதிபதி உறுதி. நானுஓயாவில் கடும் வெள்ளம், போக்குவரத்து பாதிப்பினால் மக்கள் அவதி. இடியுடன் கூடிய மழை, பொதுமக்கள் அவதானம். 22 குழந்தைகள் உயிரிழப்பு, விதிமீறலில் ஈடுபட்டுள்ள இருமல் மருந்து நிறுவனம். தொடர்பான விரிவான செய்திகள். கடந்த காலத்தின் மோசமான பொருளாதார நெருக்கடிகளிலிருந்து பொருளாதாரம் மீண்டும் வந்தாலும் இதுபோன்ற ஒரு நிலைமை மீண்டும் நிகழும் அபாயம் இருப்பதாக சுயாதீன ஆய்வுக்குழு ஒன்று எச்சரித்துள்ளது. இலங்கை தற்போது ஒரு முக்கியமான கட்டத்தில் இருப்பதாக குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது என சுட்டிக்காட்டி தென்னிலங்கை ஊடகம் ஒன்று இந்த தகவலை வெளியிட்டுள்ளது. அதற்கு அமைய தற்போது அடையப்பட்டு வரும் பேரியல் பொருளாதார நிலைப்படுத்தலை பராமரிக்க வேண்டும் என்றும் மாகாண திறனில் சிறப்பு கவனம் செலுத்தி தொடர்ச்சியான பொருளாதார வளர்ச்சிக் கொள்கைகளை செயல்படுத்த வேண்டும் என்றும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே வர்த்தக போரின் அபாயங்களுடன் இருண்ட உலகளாவிய பொருளாதாரத்தை கண்ணோட்டத்துடனும் போராடி வரும் இலங்கையின் கடனால் பாதிக்கப்பட்ட பொருளாதாரத்தில் இது குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறந்த சூழ்நிலையில் பொருளாதார வளர்ச்சி சுமார் 3% இருக்கும் என்றும் IMF எதிர்பார்க்கிறது என்றும் சீர்திருத்தங்கள் இல்லாமல் அது அதற்கு கீழே குறையக்கூடும் என்றும் ஏற்கனவே உயர்ந்த வறுமை நிலைகள் மேலும் உயரக்கூடும் என்றும் அறிக்கையில் எச்சரிக்கப்பட்டுள்ளது. மேலும் IMF திட்டத்தை தொடருவதற்கும் 2023 தொடங்கிய கடன் மறுசீரமைப்பு பேச்சுவார்த்தைகளை முடிப்பதற்கும் தற்போதைய அரசாங்கம் பாராட்டுக்குரியது. ஏனெனில் இது மிகவும் தேவையான கொள்கை நிலைத்தன்மைக்கு அடிப்படையை வழங்குகிறது என்று அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இலங்கையில் தற்போது நிலவும் காலநிலை காரணமாக டெங்கு மற்றும் எலிக்காய்ச்சல் மீண்டும் வேகமாக பரவத் தொடங்கியுள்ளதனால் பொதுமக்கள் அவதானமாக செயல்படுமாறு டெங்கு ஒழிப்பு திட்டத்தின் சமூக வைத்திய நிபுணர் டாக்டர் பிரஷீலா சமரசீர வலியுறுத்தியுள்ளார். எனவே பொதுமக்கள் தங்கள் சுற்றுச்சூழல் மற்றும் சுகாதாரம் குறித்து மிகவும் அவதானமாக கவனமாகவும் இருக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். காய்ச்சல் 2 நாட்களுக்கு மேல் நீடித்தால் வைத்தியரிடம் சிகிச்சை பெற தாமதிக்க வேண்டாம் என்று கூறியுள்ளார். மேலும் விலங்குகளுக்கு தண்ணீர் வழங்க பயன்படுத்தப்படும் பாத்திரங்களில் உள்ள தண்ணீரை அகற்றி தினமும் புதிய தண்ணீரை பாத்திரங்களில் சேர்த்தாலும் டெங்கு முட்டைகள் அழியாது. இந்த பாத்திரங்களின் மேற்பரப்பில் டெங்கு முட்டைகள் இருப்பதால் டெங்கு நுளம்புகள் எளிதில் இனப்பெருக்கம் செய்ய முடியும் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சமீபத்திய சோதனைகளில் விலங்குகளுக்கு தண்ணீர் வழங்க பயன்படுத்தப்படும் பாத்திரங்கள் மற்றும் சுற்றுச்சூழலில் முறையற்ற முறையில் வைக்கப்படும் பாத்திரங்கள் நுளம்புகளின் இனப்பெருக்கம் செய்யும் இடங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. டெங்கு கட்டுப்பாட்டு திட்டம் இந்த ஆண்டு இதுவரை 39,826 டெங்கு நோய் தொடர்பான வழக்குகளை பதிவு செய்துள்ளதுடன் இதில் 21 இறப்புகள் அடங்கும் எனவும் தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்க கொலை மற்றும் கொழும்பில் ஊடகவியலாளர் தாக்குதல் சம்பவத்தில் கோட்டபாய ராஜபக்ச மற்றும் அவருடன் நெருக்கத்தில் இருந்த முன்னாள் ராணுவ உளவுத்துறை பிரதானி துவான் சுரேஷ் சலே எந்தவிதாரண ஆகியோர் நேரடி தொடர்பு பட்டிருப்பதாக சரண் பொன்சேகா தெரிவித்துள்ளார். இன்று நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். கோட்டபாய செய்த பல குற்றங்களுக்கு இவர்கள் தான் உதவி செய்வார்கள். ஓய்வு பெற்ற பின்னரும் எந்தவிதாரண கோட்டபாயவுடன் இருந்தார். இவை தொடர்பில் ஆழமான விசாரணைகள் செய்தால் கண்டுபிடிக்கப்படும். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் சாணி அபசேகரவுக்கு இது தொடர்பான சில சாட்சியங்கள் தெரியும். அக்கால பகுதியில் கொழும்பு பாதுகாப்பு தொடர்பில் கோட்டபாய ராஜபக்ச தான் கவனித்துக் கொண்டிருந்தார். மாதத்துக்கு ஒரு முறை புலனாய்வு அதிகாரிகளை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்துவார். நான் வடக்கு கிழக்கில் தான் இருந்தேன். என்னையின் லசந்த கொலையில் சம்மதப்படுத்த பார்த்தனர். எனக்கு லசந்தவுடன் எவ்வித பிரச்சனையும் இருக்கவில்லை. கோட்டபாயவுக்கு தான் இருந்தது.
மிக் விமானம் கொள்வனவு தொடர்பில் தகவல் வெளியிடுவதாக லசந்த தெரிவித்திருந்தார். அப்போது என்னிடம் இருந்த புலனாய்வு அதிகாரிகளை சிறையில் அடைத்து இந்த கொலைக்கு இராணுவ தளபதிதான் காரணம் என காட்ட முயன்றனர். ஆனாலும் குற்றப்புலனாய்வுத்துறையினர் இது தொடர்பில் நன்கறிவார் என்றும் சரபொன்சேகா தெரிவித்துள்ளார். கல்கிசி நீதிமன்ற வளாகத்தில் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவரினால் தாக்குதலுக்கு உள்ளானதாக முறைப்பாடு செய்த சட்டத்தரணிக்கு எதிராக போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். கல்கிசை நீதிமன்றத்தில் இருந்து தனது காரில் சட்டத்தரணியொருவர் வெளியேற முற்பட்ட நிலையில் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் தன்னை இடைமறித்து கடும் வார்த்தை பிரயோகங்களை வெளியிட்டதுடன் தன் மீது தாக்குதல் மேற்கொண்டதாகவும் சட்டத்தரணியொருவர் முறைப்பாடு செய்திருந்தார். அதன் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் அவரை எதிர்வரும் 13ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்நிலையில் குறித்த சட்டத்தரணியை மேற்படி சம்பவத்துக்கு முழு காரணம் என்று அவர் சம்பவத்துடன் தொடர்புடைய போலீஸ் உத்தியோகத்தருக்கு எதிராக கடும் வார்த்தை பிரயோகங்களை மேற்கொண்டு ஆத்திரமூட்டும் செயற்பாடுகளை மேற்கொண்டதற்கான காணொலி ஆதாரங்கள் தமக்கு கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் கல்கிசை போலீசார் தற்போது தெரிவித்துள்ளனர். கிருளப்பனை பகுதியில் உள்ள உணவகம் ஒன்றில் இன்று அதிகாலை தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து கொழும்பு மாநகர சபையின் 2 தீயணைப்பு வாகனங்கள் சம்பவ இடத்துக்கு விரைந்து தீயினை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீ விபத்துக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை. யாழ்ப்பாணம் சங்குப்பட்டி பாலத்துக்கு அண்மையில் பெண்ணின் சடலம் ஒன்று கரையொதுங்கியுள்ளது. இன்று காலை இவ்வாறு சடலம் கரையொதுங்கியுள்ளது. 18 முதல் 22 வயதுக்குட்பட்ட பெண்ணின் சடலமே இவ்வாறு கரையொதுங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. எனினும் இவ்வாறு உயிரிழந்த பெண்ணின் விவரம் இதுவரை வெளியாகவில்லை என்றும் இந்நிலையில் மேலதிக விசாரணைகள் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். லஞ்சம் மற்றும் ஊழல் ஆகியவற்றை நாட்டின் மேல்மட்டத்திலிருந்து இல்லாது செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இன்று பண்டாரவளையில் இடம்பெறும் மலையக சமூகத்துக்கு வீட்டு உரிமைகளை வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு ஜனாதிபதி இதனை கூறியுள்ளார். அதே நேரம் போதைப்பொருள் மற்றும் பாதாள உலக குழுக்களை ஒழிக்கும் நடவடிக்கையில் இருந்து ஒருபோதும் பின்வாங்கப் போவதில்லை எனவும் குறிப்பிட்டார். இதேவேளை 200 வருட காலமாக வாழும் சமூகத்தினர் குறைந்தபட்சம் சிறிய அளவிலான காணி கூட இல்லாமல் இருக்கின்றனர். எனவே அவர்களும் மகிழ்ச்சியுடன் வாழ்வதற்கு அரசாங்கம் என்ற வகையில் அவர்களது பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு கடமைப்பட்டுள்ளோம். தோட்டத்தில் வேலை செய்யும் தொழிலாளர்களுக்கு தமக்கு நாளாந்தம் சம்பளமாக 1700 ரூபாயை வழங்குமாறு நீண்ட நாட்களாக கோரி வருகின்றனர். இந்த வருடத்தில் அந்த தொகையினை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும். எனவே வறுமை, ஊட்டச்சத்து குறைபாடு, சுகாதார ரீதியான பாரிய பின்னடைவை மலையக மக்களை அதிகளவில் எதிர்நோக்கியுள்ளனர். எனவே அதில் கவனம் செலுத்தி சிறந்த சுகாதார சேவையினை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். அத்துடன் நாட்டில் சுத்தமான குடிநீரை வழங்க புதிய திட்டம் ஒன்றை முன்னெடுப்பதற்கு எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் முக்கியத்துவம் வழங்கப்படும். வறுமைக்கும் கல்விக்கும் பாரிய தொடர்பு உள்ளது. எனவே மக்களை வறுமையிலிருந்து மீட்டு எடுப்பதற்கு சிறந்த கல்வி திட்டத்தை உறுதி செய்வோம். மலையக மக்களின் கௌரவம் அடிமட்டத்தில் உள்ளது என்பதை நாம் அறிவோம். எனவே அவர்களது கலாச்சாரத்துக்கு மதிப்பளித்து அவர்களது சமூகத்தை வளர்ச்சியடைவதற்கு அனைத்து பணிகளும் முன்னெடுக்கப்படும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். நுவரெலியா பிரதேச சபை பிரிவுக்குட்பட்ட நானுயா பகுதியில் இன்று பிற்பகல் பெய்த கனமழையினால் ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக நுவரெலியா ஹட்டன் பிரதான வீதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இது நானுயா நகரில் போக்குவரத்து செய்யும் பிரதான வீதியூடாக வெள்ள நீரினால் நிரம்பியதனால் நுவரெலியா ஹட்டன் பிரதான வீதியில் போக்குவரத்து சில மணி நேரம் பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் நானுயா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட 476 கிரிமிட்டி கிராம உத்தியோகத்தர் பிரிவில் டெஸ்போர்ட் கிரிமிட்டி, கார்லிபேக் போன்ற பிரிவுகளில் தாழ்நிலை பிரதேசங்கள் வெள்ளத்தில் மூழ்கி உள்ளதுடன் பலரின் வீடுகளுக்குள் வெள்ள நீர் உட்புகுந்ததனால் பிரதேச மக்கள் பாரிய அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையும் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்தும் பெய்து வரும் அடைமழை காரணமாக இந்த பகுதி விவசாய நிலப்பரப்புகள் முற்றாக நீரினால் நிறைந்துள்ளது என்றும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். நாட்டின் பல பகுதிகளில் இன்று இரவு இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி வடமத்திய, மத்திய ஊவா மாகாணங்களிலும் மாத்தறை, ஹமாந்தோட்டை, அம்பாறை, முல்லைத்தீவு மற்றும் வவுனியா ஆகிய மாவட்டங்களிலும் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயல்படுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. இந்தியாவில் 22 குழந்தைகளை பலி கொண்டு இருமல் மருந்து தயாரிப்பு நிறுவனம் பல்வேறு விதிமீறலில் ஈடுபட்டிருப்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது. விஷத்தன்மை வாய்ந்த கோல்ட்ரிப் இருமல் மருந்து குடித்ததால் மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்களில் 22 குழந்தைகள் பலியாகியுள்ளனர்.
இதன்படி குறித்த மருந்தை தயாரித்த நிறுவனத்தின் உரிமையாளர் அண்மையில் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்நிலையில் அந்த நிறுவனத்தில் மத்திய மருந்து தர கட்டுப்பாட்டு கழக அதிகாரிகள் சமீபத்தில் ஆய்வினை மேற்கொண்டுள்ளனர். இதில் அந்த நிறுவனம் பல்வேறு விதிமீறலில் ஈடுபட்டிருப்பது அம்பலமாகியுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதேபோல் குறித்த விவகாரத்தில் தமிழ்நாடு உணவு மற்றும் மருந்து நிர்வாகத்துறை மீதும் மத்திய மருந்து தர கட்டுப்பாட்டு கழக வட்டாரங்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அதிகமான குழந்தைகள் உயிரிழந்ததை தொடர்ந்து ஸ்ரேஷன் பார்மா நிறுவனத்தின் ஆய்வு நடத்துமாறு தமிழ்நாடு உணவு மற்றும் மருந்து நிர்வாகத்துறைக்கு மத்திய பிரதேச அதிகாரிகள் அறிவுறுத்தல் விடுத்துள்ளனர். இத்துடன் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.